தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். ஃப்ரீவில். ஃப்ரீவில்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? சுதந்திர விருப்பம். சுதந்திரம்ன்றது எல்லாருக்கும் உண்டு. சுதந்திரம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, நாம் எப்பொழுதுமே யாருக்காகவாவது ஏதோ செஞ்சு கொண்டிருப்போம். நமக்கு இது முடியுதோ முடியலையோ, விருப்பம் இருக்கோ இல்லையோ, யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, அதனால நான் இன்னைக்கு சமையல் பண்ணணும், யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, அதனால இந்த நிகழ்ச்சிக்கு போகணும், இந்த உடை அணிந்து கொண்டால் ஏதாவது சொல்லுவாங்க, அதனால இது எனக்கு வேண்டாம்ப்பா, இப்படி என்று நிறைய 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 என்ன பண்ணுவோம், மற்றவர்களுக்காகவே வாழ்வோம். இது தேவையில்லை. சுதந்திர விருப்பம் அப்படின்றது என்னன்னா, எனக்கு இன்னைக்கு முடியல, அதனால இன்னைக்கு நான் சமையல் பண்ணல, இன்னைக்கு எனக்கு இந்த வகுப்பு எடுக்கணும் தோணுது எடுக்கிறேன், இல்ல இன்னைக்கு எனக்கு தூங்கணும் தோணுதா தூங்குறேன், இந்த புத்தகம் வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா வாசிக்கலாம், இல்ல இன்னைக்கு வேண்டாம் நான் இன்னைக்கு ஒரு சினிமா பார்க்க போறேன் அப்படின்னா பார்க்கலாம். எதுலுமே இந்த நமக்கு இந்த ஃப்ரீவில் என்பது உண்டு. பத்ரிஜி கூட சொல்லியிருக்காரு, நம்மளோட PSSMல அனைவருக்கும் ஃப்ரீவில் சுதந்திர விருப்பம் அப்படின்றது இருக்கு. இது என்னன்னு கேட்டா, இந்த ஃப்ரீவில் அப்படின்றது ஒரு நமக்கு ஒரு பரிசு. ஆனால் அதே ஃப்ரீவில் என்பது ஒரு சாபமும் கூட. ஏன்னு கேட்டால், சுதந்திரம் இருக்கு அப்படின்றதுக்காக நாம் காலத்தை விரயம் செய்கிறோமா, டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, தேவையில்லாம காசிப்ஸ் பேசிக்கிட்டு, தேவையில்லாத விஷயங்கள் பார்ப்பது, தேவையில்லாத விஷயங்கள் கேட்பது, இதுவும் என்னன்னு கேட்டா ஃப்ரீவில்லை நாம் தவறாக பயன்படுத்துகிறோம். நம்மளுடைய சுதந்திர விருப்பத்தை தவறாக நாம் பயன்படுத்தினால் அது மிக மிக ஒரு மோசமான நிலைக்கு ஒரு ஆற்றலை இழந்து விடுவோம். அதனால் நாம் அந்த சுதந்திர விருப்பத்தை நல்ல முறையில், நமக்கு என்ன தோணுதோ நல்ல முறை, நமக்கும் பாதகமாக இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கும் அது ஒரு பாதகமாக இருக்கக்கூடாது. அப்படி அந்த சுதந்திர விருப்பத்தை, இந்த ஃப்ரீவில்லை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். நல்ல முறையில் சுதந்திர விருப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு என்ன பண்ணணும்னா, தொடர்ந்த தியானம். தியானத்தினால் மட்டும்தான் ஞானம் கிடைக்கும். தொடர்ந்து தியானம் செய்வோம், ஞானம் பெறுவோம். நன்றி.